என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை காலம் தாழ்த்தாமல் உடனே என்னவென்று கேள். ஏனென்றால் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றும் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கப் போகிறது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக உன் வாழ்க்கையில் மாறப்போகிறது. என் குழந்தையே, நான் 2 ஆண்களை பற்றி பேச வந்திருக்கிறேன். நாளைய தினம் இந்த 2 ஆண்களுமே உன்னுடைய வாழ்க்கையில் நின்று செய்யக்கூடிய காரியமானது நிச்சயமாக என் பிள்ளை நீ சற்று யோசிக்கக்கூடிய காரியமாகத்தான் இருக்கும். பெயரை கேட்டாலும் வியந்துதான் பார்ப்பாய். என்ன தாயே சொல்கின்றாய்? இவர்கள் எனக்காக வருகிறார்களா? இவர்கள் என் வாழ்க்கையில் நல்லதை செய்வார்களா, தீயதை செய்வார்களா? என்ன நடக்கப் போகிறது? இவரின் பெயரை சொன்னாலே இவர் எல்லோருக்கும் தீயதைத்தானே செய்வார், இவர் எல்லோருக்கும் கஷ்டத்தை தானே கொடுப்பார். அப்படி இருக்கும் பொழுது இவர் எதற்காக என்னை தேடி வர வேண்டும் என்று என் குழந்தை நீ கேட்பதை நான் புரியாமல் இல்லை. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வது உண்மை என்றால், இனி உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற அத்தனையிலும் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை முழுக்க முழுக்க என்னவென்று நீ புரிந்து கொள்வாய். உனக்காக வேண்டி நான் வரக்கூடிய இந்த காலங்கள் முழுக்க உன்னை சுற்றி எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். உன்னை சுற்றி நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து கொள். எது நடந்தாலும் உன் தாயானவள் உன்னிடத்தில் ஒரு துளியளவும் மறைக்க மாட்டேன். எந்த விஷயமாக இருந்தாலும் நான் உன்னிடத்தில் ஒருபோதும் எந்த நிலையிலும் மறைக்க விரும்பவில்லை. இதுவரையிலும் என் குழந்தை சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் ஒரு மாயையான விஷயங்கள் மறைங்கி இருக்கத்தான் செய்கிறது. அதாவது பல விஷயங்கள் மறைந்து கிடக்கிறது என்று உன் அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையே, எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வெளிப்படையாக தெரிந்து விடுவதில்லை. எல்லா விஷயங்களும் சட்டென்று உனக்கு புரிந்து விடுவதில்லை. எந்த சூழ்நிலைக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் என்று நம்பித்தான் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் செயல்படுகின்றோம். ஆனால் சில சமயங்களில் எந்த மாற்றங்களும் வராமல் பிரச்சனைகள் மட்டுமே தொடர்ந்து வருகிறது என்று நீ கலங்கி இருக்கலாம். என் பிள்ளையே, எவ்வளவுதான் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேதனைகளும் சோதனைகளும் வந்திருந்தாலுமே ஏதாவது ஒரு புள்ளியில் நிச்சயமாக எல்லாமும் மாறும் என்பது மீண்டுமே ஒரு நம்பிக்கையாகத்தான் இருக்கும். மீண்டும் மீண்டும் ஒரு வாய்ப்புகளை இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ உருவாக்கத்தான் செய்கிறாய். உன்னை தேடி நடக்கக்கூடிய இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று யோசித்து உன்னுடைய நேரத்தை வீணடிக்காமல் உனக்காக வருகின்றவர்கள் எவ்வளவு தீமையானவர்களாக இருந்தாலுமே உன்னை தேடி உனக்காக இங்கு நீ நம்பிய எந்த ஒரு உறவுகளும் வராத பொழுது இவர்கள் வருகிறார்களே என்று நினைத்து நீ நிச்சயமாக சந்தோஷப்படத்தான் வேண்டும். எதுவுமே இந்த வாழ்க்கையில் கிடைக்காத பொழுதிலும் கூட இவர்களினுடைய அன்பு உனக்கு கிடைக்கிறது என்றால் அவர்கள் யாராக இருந்தாலும் உனக்காக வருகின்ற இந்த நேரம் என் குழந்தை நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டு விடாதே. உன்னை தேடி வரும் எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று முழுக்க முழுக்க கவனமாக உணர்ந்து நடந்து கொள். முடியாது என்றும் நடக்காது என்றும் நாம் சொன்ன விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையையே உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. முழுக்க முழுக்க உனக்கான மாற்றத்தை இது தரும் என்பதனையும் நீ மறக்காதே. எத்தனை நேரம் இந்த வாழ்க்கையை எண்ணி என் பிள்ளை நீ கலங்கி இருந்தாலும் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் நீ விரும்புகின்ற ஆனந்தம் உனக்கு கிடைக்க வேண்டும். அதே நேரம் இது நாள் வரையிலும் நீ தொலைத்ததும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று தானே என் குழந்தை ஆசைப்படுகின்றாய். சரி, அம்மா எதையும் மறுக்கவில்லை, நான் எதையுமே மறைக்கவும் இல்லை. உன்னிடத்தில் உனக்கு தேவையான ஒன்றை நான் சரியாக சொல்ல நினைக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் விதி. அதனால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொருவரையும் யாரென்று நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் நான் யாரென்று உன் முன்னால் நிச்சயமாக கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அப்படி உன் முன்னால் நான் நிறுத்துகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னை தேடி எதிர்வரக்கூடிய இந்த நேரங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக உணர மறக்காதே. எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பேன். எல்லா நிலையிலும் உனக்கு கை கொடுத்து நான் உதவி செய்வேன். என்ன நடந்தாலும் அம்மாவின் அன்பு உனக்கு நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம், இந்த நொடி, இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவை அத்தனையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனையும் மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்று நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் உன்னுடைய மனப்பக்குவம் அத்தனையும் என்னவென்று எனக்கும் புரிந்துவிடும். எதை நோக்கி உன்னுடைய பயணம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதனையும் நான் நிச்சயமாக தெரிந்து கொள்வேன். உன்னை தேடி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை நடத்துகின்ற இந்த விஷயங்களினால் இனி எதற்குமே என் பிள்ளை மனம் குழம்பாதே. எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலங்காதே. முன்பிருந்தது போல இனி எதற்கும் இந்த வாழ்க்கையை பற்றிய கலக்கம் உனக்கு வேண்டாம். எதற்கெடுத்தாலும் கலங்கியதும் குழம்பியதும் போதும் அல்லவா? இனிமேலும் தெளிவாக ஒரு முடிவை எடுக்க உனக்கு இந்த தாய் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து உன் முன்னால் வந்து நிற்கிறேன். நீ எப்படி இந்த தாயிடம் உன்னை முழுமையாக அர்ப்பணித்தாயோ அதுபோல இந்த வராகி இப்பொழுது நான் என்னை முழுமையாக உனக்காக அர்ப்பணித்து உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் வரை எங்கும் செல்லக்கூடாது என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கின்ற சில பிரச்சனைகளும் உன்னை தேடி வருகின்ற சில உண்மைகளும் எப்பொழுதுமே உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருப்பதுதான் உண்மை. ஆனால் எல்லாவற்றிற்குமே ஒரு தீர்வு கிடைக்கத்தான் இவர்கள் வருகிறார்கள். எல்லா விஷயங்களிலும் உனக்கு ஒரு தீர்வு கொடுக்கத்தான் இவர்கள் வருகிறார்கள். இவர்கள் யார் வாழ்க்கையில் போய் நின்றாலும் அங்கு பிரச்சனைகளும் சோதனைகளும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இன்று இவர்கள் உன் வாழ்க்கையில் வருவதனால், அதாவது நாளைய விடியலில் இவர்கள் உன் வாழ்க்கையில் வருவதனால் உனக்கு பிரச்சனைகள் எல்லாமும் தீரப்போகிறது. இதுவே ஓர் அதிசயம்தானே. எல்லோருக்குமே இவர்களால் பிரச்சனைகள் வருகின்ற நேரம் உனக்கு மட்டும் ஒரு முடிவு கிடைக்கப் போகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? இவர்களால் நீ பல பிரச்சனைகளை ஏற்கனவே அனுபவித்து விட்டாய். அதனால் உனக்கு இவர்கள் கொடுத்த பிரச்சனைகளுக்கெல்லாமும் சேர்த்து வைத்து இப்பொழுது உன் மீது இரக்கம் கொண்டு உனக்கு நல்லது செய்ய வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்களிடத்தில் உன் தாயானவள் இந்த வராகி என்னுடைய சிபாரிசும் உனக்காக இருக்கின்றது. உனக்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் என்று சொல்லி உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்த நானும் இவர்களிடத்தில் கேட்டிருக்கிறேன். அதனால் தெய்வமாகிய இந்த வராகி நான் நடத்த முடியாதது நான் இன்னொருவரிடம் சிபாரிசுக்கு சென்று உனக்கு நடத்துகிறேன் என்றால் அதில் ஒரு ஆழமான காரணம் இருக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, ஒவ்வொரு பொழுதும் நல்ல பொழுதாகவும் வெற்றியோடு சேர்ந்து வருகின்ற நம்பிக்கைக்குரிய பொழுதாகவும் உனக்கு மலர வேண்டும். எதிலும் தேவையற்ற எண்ணங்கள் உனக்கு இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் உன்னை காயப்படுத்தக்கூடாது. என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் என் பிள்ளை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் இருக்கும் இந்த காலம் மட்டும், இனி உன்னோடு துணை இருக்கும் இந்த நாட்கள் முழுமையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. உனக்கான தேவைகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ நம்பு. எதிர்வரக்கூடிய நாட்கள் இனி எல்லாமும் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல ஆச்சரியங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு
அம்மா சொல்லிக் கொடுப்பது போல நாளைய விடியலில் இவர்களை நிச்சயமாக என் குழந்தை நீ வரவேற்க தயாராகி விடு. நீ தீமையை செய்யக்கூடியவர் என்று சொல்லி அவரை வரவிடாமல் தடுத்து நிறுத்தி விடாதே. இந்த 2 ஆண்களும் ஒன்று சேர்ந்து விட்டார்களே ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்கும். அதுவும் நீ விரும்பியது போலவே நடக்கும். உனக்கு இவர்கள் செய்தது எல்லாமும் எதனால் என்பதும் உனக்கு தெரிய வந்துவிடும். இவர்களினுடைய உண்மையான முகத்தை நீ காணப்போகிறாய். நாளைய விடியல் சிவராத்திரி மற்றும் பிரதோஷத்தினுடைய விடியல். சிவபெருமானையும் நந்தி தேவரையும் பற்றித்தான் உன் அம்மா இத்தனை நேரம் பேசிக்கொண்டிருக்கிறேன். அம்மா என்ன சொல்கிறாய்? சிவபெருமானும் நந்தி தேவருமா செல்கின்ற இடத்தில் எல்லாம் கஷ்டங்களை கொடுப்பவர்கள்? நீ என்ன அவர்களை பற்றி இப்படி சொல்லிவிட்டாய் என்று கேட்கிறாயா? என் குழந்தையே, சிவனை வணங்குபவர்களுக்கு வாழ்க்கையில் சோதனைகள் எப்பொழுதுமே அதிகமாகத்தான் இருக்கும். அதைத்தான் அம்மா சொல்கின்றேன். அதனாலோ என்னவோ பல பிள்ளைகளும் எத்தனை கோவிலுக்கு சென்றாலும் சிவபெருமானை நேரடியாக சென்று வணங்குவதற்கு சற்று பயப்படுவார்கள். அவரிடத்தில் இருந்து பல சோதனைகள் வந்துவிடுமே என்று சொல்லி ஒதுங்கிச் செல்ல நினைப்பார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சிவபெருமான் எந்த அளவிற்கு ஒரு பிள்ளைக்கு சோதனையை கொடுக்கிறாரோ அந்த பிள்ளையைத்தான் அவருக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று அர்த்தம். சோதனைகளை கொடுப்பதே அந்த சோதனையை தாண்டி அந்த பிள்ளை பக்குவமடைந்து அதன் பிறகு அந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுப்பதற்காகத்தான். அவர்கள் எதையெல்லாமும் தொலைத்தாலும் அதையெல்லாமும் அப்படியே மீண்டும் அவர் கைகளுக்கு சென்று சேரும்படி அவர் நடத்தி விடுவார். இதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நாளைய விடியலில் நீ நினைத்தாலும் சரி, நினைக்கவில்லை என்றாலும் சரி, நீ அழைத்தாலும் சரி, அழைக்கவில்லை என்றாலும் சரி, வராகியானவள் சிவபெருமானிடத்தில் வேண்டுதல் வைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று. பல சோதனைகளை நீ பார்த்து விட்டாய் அல்லவா? அதனால் இனி சோதனைகள் இல்லை இவர்களால். இதையெல்லாம் தாண்டி உனக்கு நல்லது நடக்க வேண்டும். நீ குழம்பிய விஷயங்களில் உனக்கு தெளிவு பிறக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய நம்பிக்கையாக இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு சரியாக வந்து சேர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டியும் உண்மைகளை உணர வேண்டியும் இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டியும் உனக்காக நான் சொல்லித்தரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக கவனத்தில் கொள். அம்மாவினுடைய அன்பு உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வராகி சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். அம்மாவினுடைய அன்பினால் என் பிள்ளை நீ பெறக்கூடிய இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி வந்து உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலும் அது போதும். எதிர்பாராத நேரங்கள் இனி உனக்கே என்று எதையுமே யோசித்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். சிவபெருமானிடம் இந்த வராகி ஏன் வேண்டுதல் வைக்க வேண்டும்? என் குழந்தையே, நான் சொன்னால் சிவபெருமான் கேட்பார். அப்படியானால் நான் சொன்னால் அவர் கேட்க மாட்டாரா என்று நீ கேட்கிறாயா? நீ சொன்னாலும் அவர் கேட்பார். நான் சிவபெருமானால் படைக்கப்பட்டவள். அவரினுடைய பிறையை தன் தலையில் சூடியவள். சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணை உடையவள். அதனால் நான் ஒரு விஷயத்தை அவரிடம் சொல்கிறேன் என்றால் நீ அந்த விஷயத்தை பெறுவதற்கு எந்த அளவிற்கு தகுதியுடைய பிள்ளை என்பதனை அவர் புரிந்து கொள்வார் அல்லவா? சட்டென்று அவருக்கு அதை உனக்கு நடத்தி கொடுக்க முடியும் அல்லவா? நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபட்டு நிச்சயமாக நாளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வந்து நான் உனக்காக உருவாக்கி கொடுக்கும் அத்தனை நன்மைகளையும் என் பிள்ளை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாகவே உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இத்தனை காலம் என் பிள்ளை பட்டது எல்லாமும் தாண்டி இனி உனக்கு நல்லது நடக்க வேண்டி நான் சொல்லும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாமும் போதும். இத்தனை நாளும் என் பிள்ளை அனுபவித்த விஷயங்கள் எல்லாமும் போதும்.
இனி உனக்கு நான் கொடுக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பதில் என் பிள்ளை முழு மகிழ்ச்சியோடு இரு. நான் வருவதை ஏற்றுக்கொண்டு நீ நம்பிக்கையோடு இரு. உனக்கானது எல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். அம்மா சொல்லச் சொல்ல உன்னுடைய மனதிற்குள் ஆழமான நம்பிக்கை உருவாகிறது என்றால் நாளைய விடியல் உனக்கானது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையினுடைய எண்ணங்கள் எல்லாமும் சரியாகும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து இனி எப்பொழுதும் உன்னுடைய நம்பிக்கையை நீ வலுப்படுத்து. நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி வரும் காலங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் இருக்கும் இடம் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் இடம். இந்த வாழ்க்கையில் உன்னுடைய விருப்பத்தை எல்லாமும் உனக்கு நடத்தி கொடுக்கும் இடம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கண்கலங்கி நின்று வாழ்க்கையில் எதையும் இனி தொலைக்காதே. உனக்கான நேரம் வரும்பொழுது எல்லாமும் மாறத்தான் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான தேவைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ மாற்றங்களை நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து தருகின்ற இந்த நேரம் இனி அத்தனையும் சேர்ந்து உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தருவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக தெய்வம் நின்று பேசுகிறது என்பதனை மறக்காதே. விடியல் பொழுதை வெற்றி பொழுதாக மாற்ற வேண்டும் என்றால் இரவு பொழுதை நல்ல பொழுதாக நீ கடந்து வர வேண்டும். தேவையில்லாததை எல்லாமும் சிந்தித்து உன் உறக்கத்தை கெடுத்து கொள்ளாதே. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் விடியலில் அது வேறு விதமாக மாறலாம். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறலாம். அதனால் எல்லாவற்றையும் ஒரு ஓரமாக தூக்கி வைத்துவிட்டு நல்ல உறக்கம் இருந்தால் மட்டும்தான் அடுத்த நாளில் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற தைரியமும் நமக்குள் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்காக நான் இருப்பதில் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடந்து நீ வாழ்ந்திடுவாய் என்பதனை மறந்து விடாதே. நல்ல விஷயங்களோடு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் உனக்கு நடக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் இந்த வராகி உனக்கு சொல்லி இருக்கின்ற இந்த விஷயங்களை கொண்டு என் பிள்ளை நீ சரியாக எதையும் எதிர்கொள்ள தொடங்கு. இனி எப்பொழுதும் போல உனக்கு நன்மதிப்பும் நம்பிக்கையும் வந்து கொண்டே இருக்கும். உன்னை தேடும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கான தேவைகளை எல்லாமும் சரியாக எடுத்துச் சொல்லி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வராகி என்ற தெய்வம் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரம் இனிமேல் எதற்கும் என் குழந்தை பதறலாமா? நீ நினைத்ததை விடவும் உனக்கு வெற்றி என்ற ஒன்றை நான் எப்பொழுதும் சரியாக தர துணிந்து விட்டேன். அதனால் நீ எதையுமே ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும். இனி வரக்கூடிய நேரங்கள் ஒட்டுமொத்தமாக உன்னுடைய சூழ்நிலையை மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் சிவபெருமானினுடைய அருளும் நந்திதேவரினுடைய அருளும் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க போகிறது என்பதனை மறக்காதே. இத்தனை நாளும் கஷ்டப்பட்டேன் என்று சொல்லி புலம்பினாய் அல்லவா? உன்னுடைய புலப்பத்திற்கெல்லாம் ஒரு பதிலாக இவர்கள் நாளைய தினம் உன் வீட்டில் நின்று பேசுவார்கள். சிவபெருமானினுடைய கோவிலுக்கு செல். நிச்சயமாக உன் மனது அமைதியடைந்துவிடும். அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய மனது நிச்சயமாக அமைதியடைந்து உனக்கு ஒரு நல்லதை நிச்சயமாக நடத்திவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு எந்த நாளும் நல்லதுதான் நடக்கும். இந்த தெய்வம் உடன் வருகின்ற பொழுது இனி எப்பொழுதும் உனக்கான தேவைகள்தான் உன்னை வந்து வழிநடத்தும் என்பதனை புரிந்து கொள். இத்தனை நாளும் என் பிள்ளை யோசித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய நம்பிக்கையை தந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து அது உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். வராகி என்பவள் இத்தனை நாளும் உனக்கு தந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேலும் உன்னை என்னவாக மாற்றும் தெரியுமா?
உன்னுடைய மனதில் உறுதியை கொடுக்கும், உன்னுடைய மனதில் நம்பிக்கையை கொடுக்கும். நம் வாழ்க்கை இது, நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாய ஒரு உணர்வை உனக்கு கொடுக்கும். ஆசையாக இந்த வாழ்க்கையை இனி வாழத்தான் வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுக்கும். இனி எதையும் இழந்துவிடக்கூடாது, நமக்கான வாழ்க்கையை நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை உனக்கு அது கொடுக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.